ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ஆசைப்படுறதுனாலயோ இவர் தாலி கட்டினதுனாலயோ என்னால இவர் கூட வாழ முடியாது. இவர் என் கழுத்துல கட்டின தாலி எனக்கு வெறும் சமதேன்னு அன்னைக்கு நான் கோயில் மண்டபத்திலே சொல்லிவிட்டேன். அதுக்கு பின்னாடியும் சும்மா என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா என்னக்கா அர்த்தம்? அன்பு, அவளுக்காக எவ்வளவு பண்ணல, இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீல? கெட்டு போய் நிக்கிறாவ, உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் வெக்கமே எல்லாம் எப்படா நின்னுகிட்டு இருக்க? குடும்ப மானத்தை வாங்க வாடகைங்க கூட. சித்தப்பா, அவ ஏன் அப்படி பேசுறா? இங்க முன்னாடி இப்படி பேசிட்டு தனியா போய் உட்காந்து என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். இது எனக்கும் அவளுக்குமான தனிப்பட்ட விஷயம். இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதை கெடுத்துக்காம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எதுடா தனிப்பட்ட விஷயம்? ஒழுக்கங்கிட்ட ஒருத்திக்கு தாலியை கட்டிட்டு அவ கூட தான் வாழ்வேன்னு சொல்ற. பெத்தவங்களும் நாங்களும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எங்க கூட வந்துதான் ஆகணும். வாடா விழிய கையா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை ஆனந்திய பத்தி தப்பா பேசுன. டேய் அன்பு, யார பார்த்து என்ன பேசுறேன்னு தெரியுதா? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உன் அத்தைக்கு அடுத்து தான் அண்ணன் குடும்பம் ஆதரவு இல்லாம போயிடக்கூடாதுன்னு கௌரவமா நாம வாழணும்னு நினைச்சவரு. பொண்ணையும் தங்கச்சியையும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் படிக்க வச்சு ஆளாக்கி விட்ட மனுஷன். அப்படிப்பட்ட இவ ஒருத்திக்காக எங்க எல்லாரையும் தூக்கி போட துணிஞ்சிட்டியா? அந்த அளவுக்கு உன் புத்தி இவ மழுக்கடிச்சிட்டாளா? போதுமாங்க, போதுமா? எனக்கு இந்த பேரை வாங்கி கொடுக்கணும் தானே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.